புதுச்சேரியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஈசிஆர் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, தற்போது அங்குள்ள கள நிலவரம் என்ன விவரம்? வங்கக்கடலில் மையங்கொண்டிருக்கக்கூடிய இந்த டிப்பா புயல் காரணமாக புதுச்சேரி அருகே அதாவது 230 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது நெருங்கி வருகிறது. இதன் காரணமாக காலையிலிருந்து மழையானது தொடர்ந்து பெய்து வந்த நிலையில கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழையானது கடும் மழை பெய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீரான சூழ்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பெருமளவில் மழைநீரானது சூழ்ந்ததன் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமப்பட்டு ஊர்ந்துதான் செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது எந்த நேரத்திலும் இந்த மழை பெய்தாலும் இதே போல சூழ்நிலையில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு மட்டும் இல்லாமல் கொக்கு பார்க்கில் இருந்து சிவாஜி சிலை, அதன் பிறகு காலாப்பட்டு பகுதி வரை இந்த மழைநீரானது பெருக்கெடுத்து வருவதன் காரணமாக பொதுமக்களும் மற்றும் இந்த வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டுதான் அவர்கள் கடந்து செல்ல சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் இந்த மழை நீரானது தேங்கியிருக்குது. இதனை முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து தனது காரில் ரோந்து பணியில் ஈடுபட்டு உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறார்கள். அனைத்து துறை இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துறை அதிகாரிகளை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறது அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். பொதுமக்கள் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைகள் அனைத்துமே செய்து தர வேண்டும் எனவும் அவர் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக சென்று அவர் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் தேசிய மீட்பு வீரர்கள் அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு அவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரியில் கடந்த 3 மணி நேரத்திற்கு பெய்த இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கியிருக்கிறது. அது மட்டும் குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இந்த ஈசிஆர் சாலையில் பெருமளவில் தண்ணீரானது சூழ்ந்து வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளப்பட்டு தான் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.